ஹே ஆல் இவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்ச, புடிச்ச கிளையண்ட் ஒருத்தவங்க தான் அவங்களுக்கு ஃபீடிங் மேக்ஸி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சுயம்பு கிளாத் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு பேஜ்லேருந்து மெட்டீரியல் நம்மளோட அட்ரஸ்க்கே சென்ட் பண்ணிட்டாங்க. லைனிங்கும் நம்மளே எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அதனால நாங்க போய் லைனிங்கும் எடுத்துட்டு வந்தாச்சு. என்கிட்ட ஃபேப்ரிக் எங்க வாங்கலாம் அப்படின்னு நெறைய பேர் என்கொயரி பண்ணும்போது, நான் சுயம்பு கிளாத் ஸ்டோர் பேஜை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க கிட்ட மெட்டீரியலுமே நல்ல குவாலிட்டியா இருக்கும், ப்ரைஸுமே அஃபோர்டபுளா இருக்கும். நானே நெறைய மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இவங்க கிட்ட. இந்த கிளைண்ட் ஃபீடிங் ஜிப்பை வச்சு 3 டயர்ல மேக்ஸி தான் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. என்னோட சைஸ் எக்ஸல் சைஸுங்கிறதுனால அனார்கலியை விட டயர் மேக்ஸி எனக்கு கொஞ்சம் வால்யூமாக காட்டும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கேதரிங் மேக்ஸி எல்லாம். உங்களுக்கு அனார்கலி மேக்ஸி பிடிக்குமா இல்லை கேதரிங் மேக்ஸி பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ சொல்கிற விஷயம் நிறைய டைலர்ஸ் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ரிலேட் ஆகும். அப்படி ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னன்னா ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம இன்னைக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருப்போம். கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கடைசி முடிக்க போகிற டைமில், ஃபினிஷிங் பண்ணுற டைமில் ஜாயின் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் பவர் கட் ஆகிடும், இல்லை மிஷின் கோளாறு கொடுத்துரும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொதப்பல் கொடுத்துரும். அதே மாதிரி தான் எனக்குமே இதில் பவர் கட் ஆயிடுச்சு. இதோட ஃபைனல் லுக் நான் நெக்ஸ்ட் ரீலில் போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க ஃப்ரெஜஸ்னி சேர ஃபாலோ